வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சீரிஸ்ல ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஓகே, previous வீடியோல பாத்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடும் அஸ்யூம் மீன் மெத்தடும் பார்த்துட்டோம். இந்த வீடியோல ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்ல நம்ம மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதாவது x bar is equal to a plus sigma d divided by n into c. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு d ன்றது என்ன அப்படின்றது தெரியணும். a ன்றது அஸ்யூம் மீன் தெரியும், ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்தாச்சு. அண்ட் d ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus a divided by c தான். ஓகேவா? ஓகே, a ன்றது என்னன்றது நமக்கு தெரியும், அஸ்யூம்டு மீன். அண்ட் c ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா c வந்து காமன் ஃபேக்டர். ஓகே, அதாவது நமக்கு கொடுத்துருக்க ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய வேல்யூவோட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு காமன் ஃபேக்டரை வச்சு இந்த டிஏ வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க இந்த ப்ராப்ளம். The following data shows the weekly income of 10 families. Calculate the arithmetic mean by step deviation method. பார்த்தீங்கன்னா 10 ஃபேமிலியோட இன்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேமிலி ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்குது. அண்ட் வீக்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 850, 700, 100, 750, 5000, 80, 420, 2500, 400, 360. ஓகேவா? இதுதான் வந்து வீக்லி இன்கம் ஆஃப் 10 ஃபேமிலிஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எத்தனை காலம் போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 காலமில் வந்து எழுதிக்கலாம் டேட்டாஸை. ஓகே, ஃபேமிலிஸ் முதல்ல, அண்ட் இன்கம், ஓகே, அண்ட் டி டேஷ். ஓகே, நான் இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எழுதியாச்சு. ஃபேமிலிஸ் அண்ட் இன்கம் எல்லாம் எழுதியாச்சு. இன்கம்ன்றது தான் நம்மளோட எக்ஸ். ஓகே, அண்ட் இப்போ டி கண்டுபிடிக்க போகிறோம். டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ தான். ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு அஸ்யூம் மீன் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எதை அஸ்யூம் மீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூவும் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பாருங்களேன், நான் ஃப்ரண்ட்லேயே வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த 850 நம்ம அஸ்யூம் மீனாக வச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். நம்ம இதில் எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் அஸ்யூம் மீனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்லேருந்து இந்த அஸ்யூம் மீன் 850 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 850 மைனஸ் 850 முதல்ல. ஓகே, அண்ட் 700 பார்த்தீங்கன்னா 700 மைனஸ் 850. ஓகே, அப்போ இது என்ன வரும் அப்படின்னா 0. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 150. அப்புறம் இங்கே 100 மைனஸ் 850 வந்து மைனஸ் 750. அண்ட் 750 மைனஸ் 850 பார்த்தீங்கன்னா மைனஸ் 100. அண்ட் 5000 மைனஸ் 850 பார்த்தோம்னா plus 4150. and 80 minus 850 பார்த்தோம்னா minus 770. and 420 minus 850 பார்த்தோம்னா minus 430. and 2500 minus 850 பார்த்தோம்னா 1650. and 400 minus 850 போட்டோம்னா minus 450. 360 minus 850 போட்டோம்னா minus 490 வருது. ஓகே, இப்போ நம்ம டி டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். டி டேஷ்ன்றது ஒன்றும் கிடையாது. டி அதாவது இந்த எக்ஸ் மைனஸ் ஏ போட்டோம் இல்லையா, தட் ஷுட் பி டிவைடட் பை சி. அதாவது காமன் ஃபேக்டர் இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து வேறு வேறு வருது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. ஓகே, இதை மாதிரி நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் வேறு வரதுனால இதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வந்து நம்மளோட காமன் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி பண்ண போகிறோம். அப்போ 0 டிவைடட் பை 10 போட போகிறோம். 10 போட்டோம்னாலும் 0 தான். அப்போ 150 டிவைடட் பை 10 போட்டோம்னா 15. 750 மைனஸ் 10 போட்டோம்னா டிவைடட் பை 10 போட்டோம்னா 75. அண்ட் இது பண்ணோம்னா மைனஸ் 10. அண்ட் இதை பண்ணோம்னா ப்ளஸ் 415. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே 77 மைனஸில் வரும். அண்ட் மைனஸ் 43. அண்ட் இங்கே 165. இங்கே பார்த்தீங்கன்னா 45. அண்ட் இங்கே பார்த்தோம்னா 49. ரெண்டுமே மைனஸ்.
ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம காமன் ஃபேக்டரை எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூவாக இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து இந்த காமன் ஃபேக்டரை வச்சதுனால நமக்கு இதை டோட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், பார்த்தோன்னா ப்ளஸ் 266 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x bar is equal to a plus sigma d dash divided by n into c இல்லையா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? aன்றது என்னது? 850 வச்சோம் plus sigma d dash பார்த்தீங்கன்னா plus 266 divided by n எவ்வளவு? என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா அதில் 10 ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தோம். அப்போ 10 தான் நம்மளோட n. ஓகே, 10 into 10. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 26.6 வருது. இன்டூ 10 பண்ணால் அதே 266 தான் வருது. ஸோ 850 + 266 பார்த்தீங்கன்னா 1116. ஓகேவா? இதுதான் நம்மளோட மீன் வேல்யூ. சரியா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸோட ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் பார்த்தாச்சு. ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடும் அஸ்யூம் மீன் மெத்தடும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வர வீடியோவில் நம்ம டிஸ்கிரீட் சீரீஸில் நம்ம டைரக்ட் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அண்ட் அஸ்யூம்ட் மீன் மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.